Welcome to Game of Thrones, மக்களே, powered by Makashaka, our snacking partner. மாகாஷாக்கா இது வந்து பாம் ஆயில்ல செய்யப்படல, ஆலிவ் ஆயில்ல செய்யப்பட்டிருக்கு. மாகாஷாக்கா பை ஃபேமிலி டெஃபினட்டா நான் ப்ரிஃபர் பண்ற ஒரு ஸ்நாக்கு. ரோஸ்டடு, ஃப்ரைடு கிடையாது. தைரியமா நீங்க வாங்கி சாப்பிடலாம். பக்கத்துல இருக்கிற கடையிலயும் கிடைக்கும், இ-காமர்ஸ் சைட்ஸ்லயும் கிடைக்கும். நான் நேத்து ஆக்சுவலி சொல்றேன், இந்த ஃபிளேவர் ரொம்ப லைக் பண்றேன் சஸ்திகா. இந்த ஃபிளேவர் என்னன்னு கேட்டு தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். 2 ஃபிளேவர் இருந்துச்சு. இதுக்கு பதிலா இதை குடு, ஏன்னா இதுதான் நேத்து நைட் நல்லா இருந்துன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அமுச்சு வைக்கிறேன். பீடா உடனே கேட்பான். என்னையும் வந்து காமிச்சு அதாவது எங்களை வெறுப்பேத்துறது. ஆனா இன்னைக்கு யாரு வெறுப்பேத்துறாங்களோ 10 மணி நேரம் ஷிஃப்ட் போட்டு வந்திருக்கேன். ஐ திங்க் யூ கேன் கிவ் தட் டு மீ गाइस. 15 வயசு குழந்தை அவுட் ஆக முடியலன்னு புலம்பிட்டு இருந்தான். ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவனே. ரெக்கார்டிங் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி இருந்து வந்து புலம்பிக்கிட்டு தான் இருக்காரு. பட் பிஃபோர் ஐ கம் டு யூ பி டாக், ஆஷ்னா, ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங். சட்டை ரொம்ப நல்லா இருக்கு. கலர் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு. மாகாஷாக்கா தான் குடுக்கல. இந்த டி-ஷர்ட்டாவது எங்களுக்கு குடுப்பீங்களா இல்ல எப்படி கேட்டுக்கிறோம். எனக்கு இந்த டி-ஷர்ட் வந்து கேரம் கலெக்ஷன் கிளப் ஹவுஸ் ஆஃப் சாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன திருப்பி காட்டுற? ஓ மை காட். கேரம் கிளப் பை ஹவுஸ் ஆஃப் சாஸ். பின்னாடி வந்து ஒரு குதிரை இருக்கு, செஸ். நான் விளையாடுவேன்ல செஸ், கேரம் பால் போடுவேன். அதுக்காக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, வேணா நீங்க வாங்கிக்கலாம் ஜாலியா. ஓகே. டி-ஷர்ட் உனக்கு அனுப்பிச்சிடுறேன். உடனே கேட்காதீங்க, 2 பேருக்கு அனுப்பிச்சிடுறேன். சரி, ஓகே. நம்ம வந்து நான் பீடாக் வந்து குமுறிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு ஒரு பேஷன்ஸ், கொஞ்சம் பேஷன்ஸ், டயல் டவுன் பண்ணுங்க, நிறைய பேர் பாப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால இப்ப அவர் சாந்தி நிலைக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கேட்டுக்கோ. அவன் இப்படி பண்ணான்னா விட்டுடு, பாடணும்னு அர்த்தம். உனக்கு புரியல, இப்படின்னா பாட போறீங்களா? அதுக்கு அப்ப நீ செக்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணு. இசை மழையில் நானே தயாரா அப்படின்னு சொல்லிட்டு பாடுவோம். ஓகே, தயாரா பாட்டு பாடும்போது வைட்டா கேட்கணும். ஆனா பயங்கர வைரல் ஆகும். அந்த 15 வயசு குழந்தை பாடுது, எனக்கே எனக்கா இந்த போலிங், எனக்கே எனக்கா ஹைர ஹைர ஹைரப்பா ஓவர் பிச்சு போடப்பா 14 பால்ல ஆஃப் செஞ்சுரி, எனக்கே எனக்கா த்ரோடவுன் சாஃபாலியதானே, எனக்கே எனக்கா டோட்டலு தான் 240 வரலாமா, அதுக்கப்புறம் மேட்ச் குடிக்கலாமா, குவாலிஃபையர் 2க்கு போய் மரண பீதி கிளப்பலாமா, ஹைர ஹைர ஹைரப்பா ஹைர ஹைர ஹைரப்பா அப்படின்னு வந்துட்டு இதுல எப்படின்னா எஸ் எஸ் இல்ல கருப்பு படம் அமைச்சு அதுல இருந்து பாட்டு ப்ரிப்பேர் பண்றா. அந்த ரேஜ் ஆஃப் ரிவெஞ்சா அனிருத்தோட ஒரு சாங் வந்திருக்கு, அதை ப்ரிப்பேர் பண்றான்னா, துரந்தர் 2ல இருந்து ப்ரிப்பேர் பண்றான்னா, இன்னும் ஆதி காலத்துல இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிட்டு 5 இயர்ஸ்ல வந்த பிலிம் அது. அந்த படத்தோட இன்னும் பாடிட்டு இல்ல எவ்வளவு 15 வயசுக்கு நீ கமின்ஸா இருந்தா என்ன, யாரா இருந்தா நீ எப்படி போட்டாலும் அடிப்பான் அடிச்சிட்டு இருக்கான். நியூ இந்தியா வந்துருச்சு. நியூ இந்தியா கிட்ட போய் ஓல்ட் இந்தியாவோட சாங்க பாடுறியே நீ. ஆமா, இது ஆக்சுவலி அவன் ஏஜ் குரூப்கான சாங் இல்ல, பட் மக்கள் நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் தி 90s and the 2000 கிட்ஸா இருப்பாங்க அப்படின்ற இதுல வந்து சொல்லிருக்காங்க. அவனுக்கு எந்த காலம் தெரியுமா இந்த சாங் எல்லாம்? நோ ஆஃபென்ஸ், இந்த சாங் எல்லாம் நமக்கு சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் காலத்து சாங் மாதிரி இது. அந்த சாங்க பாடிட்டு அவன் கேட்பான்னு நினைக்கிறேன். நான் இப்ப அனுப்பல, நீ இந்த ஜெனரேஷன் சாங் பாடினா அவனுக்கு. அபயங்கர் வந்து வருத்தப்பட்டு சொன்னாரு, பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்கன்னு. அந்த கருப்பு பாட்டு பாடின உடனே நான் மனசாட்சியோட வாழறேன், யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், அடுத்தவங்களோட வயிற்று பொழப்புல மட்டும் நான் அடிக்கவே மாட்டேன். அப்பயே டிசைட் பண்ணிட்டேன். சரி, ஏஆர் ரஹ்மான்லாம் ஓரளவுக்கு பெருசா வளர்ந்துட்டாரு, அவர் பெருசா இது பண்ண மாட்டாரு, சரி இவரோட இதெல்லாம் அனிருத் ரவிச்சந்தர், அபயங்கர் இவங்கெல்லாம் வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுன்றதுனால அந்த மாதிரி இருக்கேன். அது ஓப்பனா சொல்லிட்டேன். எல்லாம் ஒரு வாட்டி கேட்டு நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ங்கிறதுனால அவர் இந்த நல்ல ஒரு முடிவு எடுத்து ஏஆர் ரஹ்மான் சாங்கே பாடுறாரு. லைஃப்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் மட்டும் கடவுள் கொடுத்துட்டாருன்னு வைங்க, அது போதும்டா அப்படிங்கிற மாதிரி நான் இருந்துப்பேன். பட் எஸ், கமிங் பேக் டு கிரிக்கெட், சின்னவன் சரவெடி இன்னைக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச்க்கு டாடா பை பை. நீங்க 2 பேரும் என்ன சொன்னீங்க? எஸ்ஆர்ஹெச் தான், we give the edge. இனிமேல் உங்க 2 பேரும் தயவு செஞ்சு என்ன தெரியுமா சொல்ல போறேன், எட்ஜ் கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா முடிச்சு விடுற மாதிரி. அப்ப நீங்க கேட்காதீங்க. ஏமா என்ன கேக்குறதாங்க? உடனே இந்த கமெண்ட்ஸ்ல நல்லா பொழுக்குன்னு வருவானுங்க எல்லாரும். சொன்னீங்கல்ல அப்படின்னா, ஏப்பா நாங்க என்ன நடக்கலாம்னு தான் சொல்றோம். கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் விளையாடுவாங்க. நாங்க சொல்றது மூலமா கேமை பெட்டரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மேட்ச பாக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் சொல்றது நடக்க போதுன்னா ஏன் மேட்ச் பாக்குறீங்க, ஏன் கேக்குறீங்க? சொல்லிப்பிடாது.
நல்ல கேள்வி. கடைசியில அடுத்த கேள்வி. சஸ்திகாவோ நீங்களோ யாரோ கேட்டீங்க. சரி, எல்லாருமே எஸ்ஆர்எச் வின் பண்றாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? 2 பாயிண்ட் சொன்னேன். நீ 8 ஓவரு சுட்டி குழந்தையும் ஜெய்ஸ்வாலும் ஆடணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ட்ரிபிள் ஸ்ட்ரைக் கொடுக்கணும். பவர் பிளேல கொடுத்தா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்க முடியும். நான் சொன்னது 8 ஓவர் இவங்க ஆடணும். 8 ஓவர் ஆடல, அவங்க ஆண்டது கரகாட்டம். 8 ஓவர்ல 125 அண்ட் ஆர்ச்சர் டிஸ்மிஸ்ட் 3 பேட்ஸ்மேன் இன் பவர் பிளே. இந்த 2 ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஃபேவரா நடந்தா அவங்க ஜெயிக்க முடியும். இந்த 2 இதுவும் எப்படின்னா, நான் தான் உனக்கு சொல்லுவேன் ஆஷா, ஒரு சில பிளேயர்ல அந்த மாதிரி ஆடும்போது மத்த டீம்ஸ்லாம் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாங்க, நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்ப்பேன். டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் லாங் ஆன் வச்சு ரவுண்ட் விக்கெட்ல இருந்து ஓவர் பிச் போடுறாங்களே வைபவ் சூரியவன்ஷிக்கு, இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சீனா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அவரோட ஹேண்ட்ஸ் நான் ஒரு சொல்லியிருக்கேன். பீடாக் மட்டும் இல்ல, நீ என்கிட்ட இந்த கேள்வி நீயும் கேட்ட. நான் அப்ப என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? டி பால் ஆர்ச்சர் ஓடணும்னு. பேர் தான் அந்த 3 பேருக்கு அகேன்ஸ்டா. ஒரே ஒரு வருத்தம் எனக்கு சஸ்திகா, பேட் கமின்ஸோட இந்த ஆரஞ்சு ஆர்மி ஒஸ்துனாடுறா அப்படின்லாம் நானே சொன்னேன். ஒஸ்துனானு விண்டினானு ஏன்டி அப்படிங்கிற மாதிரி பேட்டிங். இவன் சொல்ற 8 ஓவர் ஓடணும்லாம், நான் சொல்றேன் 270 ரன் அடிச்சிருக்கணும். 240 ரன் அடிச்சு எஸ்ஆர்எச்சுக்கு சான்ஸ் கொடுத்தான் அவன். ஐ எம் டெல்லிங் யூ தட் வாஸ் சேசபிள். 13 ஓவர் மார்க்ல ஜடேஜா நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட்டோ ஏதோ ஒன்னு எடுத்தான் டீப் மிட் விக்கெட்ல. ஆஸ்கிங் ரேட் எவ்வளோ? 11.5, 11.5. they were well and truly on. நான் திருப்பி சொல்றேன், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அகைன்ஸ்டா விக்கெட்ல லைட்டா ஒட்டி வந்தது. ஒட்டி வந்தா கொட்டின்னு வெளில வரீங்க. 160 ஆல் அவுட். கேகேஆரோட சரியான ஸ்டார்ட், டெரிஃபிக் ஸ்டார்ட். கொட்டி மேட்சை தோத்தீங்க கேகேஆரோட. சோ வாட் இஸ் ஹேப்பனிங் வித் எஸ்ஆர்எச்னா, நாங்க 11 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. விக்கெட் எல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியாது, நான் படிக்கவே மாட்டேன். போட்டு பெரட்டிடுவேன். ஓகே, இட் இஸ் என்டர்டெய்னிங். பட் எல்லா கேமும் அதுக்காக ராஜீவ் காந்தி ஸ்டேடியம்லயே போட முடியாது. நீங்க வெளி கிரவுண்டுக்கு போகணும். யூ ஷுட் அடாப்ட். நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு உனக்கு தெரியல. அபிஷேக் சர்மா குஜராத் டைட்டன்ஸோட ஞாபகம் இருக்கா? ஒரு 80 ஆல் அவுட். நான் வெட்டுவேன், குத்துவேன், ஓடுவேன்னா கஷ்டம். கிரிக்கெட்ல கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன். இன்னைக்கு ஏன் நான் இது இவ்வளவு தூரம் திருப்பி எடுத்துன்னு வரேன்னா, 2.4 பாலோ ஏதோ 51க்கு 1. திருப்பி ஒரு வாட்டி சொல்லி பாரு. 2.4, 51 for 1. உனக்கு மேட்சோட ஆஸ்கிங் ரேட்டே 12 தான். நீ போயினுக்கிற 18 ரன் பர் ஓவருக்கு. 18 ரன். அண்ட் அந்த 3வது ஓவர்ல ஜாஃப்ரா ஆர்ச்சர் 4 பால்ல 16. 16 4ஆல அது என்ன சொல்லுவாங்க, வகுக்கணும். வகுத்தனா பாலுக்கு 4 ரன் அடிச்சுக்கிற. எப்படி? 4 பாலுக்கு 16 வகுத்தா ஒரு பாலுக்கு 4 ரன் வருது. அந்த டீம்ல ஒத்த பவுலர். அவனுக்கு ஐயா ஜாமி தான் வச்சுக்கோன்னு ஒரு விக்கெட்டை கொடுக்குற. பிரியான் பராக் என்ன பண்றான்? ஐயா ஜாமி இன்னொரு விக்கெட் எடுக்கிறேன். ஏன்னா ஸ்மரனும் அவுட் ஆயிட்டார் அந்த பக்கம் பர்கருக்கு. ஸ்மரனை ஏன் அமிச்சாங்க? ஸ்மரனை அமிச்சதே, ஐயா கிளாஸ் நான் 6 ஓவர் வரைக்கும் கொஞ்சம் காப்பாத்தியா, உன்னை நம்பிதான் அனுப்புறேன்டா கேப்டன் பிரபாகரா அப்படின்னு அவனை அமிச்சாங்க. அவன் போய் அதான் செங்கலால உகா ஒண்ணு அப்படின்னு விவேக் சாமி படத்துல. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பொலபொலன்னு கொட்டிடுத்து. அப்புறம் மொத்தமா நின்னுடுச்சு. எது ரத்தமா? இல்ல கல்யாணமே நின்னுடுத்துறா அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. கிளாசன் உள்ள வந்தா அக்கிள் மேல பக்கிள் போடுறாங்க அவங்க. It has to be one of the most game awareness redundant games of this season. எங்களுக்கு யாரும் பயம் இல்ல, யாரை பார்த்தாலும் வெட்டுவேன் குத்துவேன். I like that brand of cricket. But there is a very small margin between being aggressive versus being reckless. SRH were reckless. Ishan Kishan, after bringing SRH, அவன் SRH கேம் குள்ள கொண்டு வரல. RR கேம்ல இருந்து வெளியே தள்ளிட்டான். 2.4க்கு 51. 2வது விக்கெட்டை கொடுத்து நீங்க வாங்க ஆர்ஆர், ஏன் கஷ்டப்படுறீங்க, அவங்க குவாலிஃபயர் 2க்கு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது கூட பரவாயில்ல, 3 விக்கெட் விழுந்துருச்சு, ஸ்மரனும் அவுட் ஆயிட்டானேன்னு கிடையாது. சவுத் ஆஸ்திரேலியன் டிராவிஸ் ஹெட் இம்பாக்ட் சபாவே இருந்திருக்காரு. நோ ஆஃபென்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்குது இவங்களெல்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எங்க தப்பு நடக்குதும், 9வது ஸ்டம்ப்ல பின் காலியும் 13வது ஸ்டம்ப்ல ஃப்ரண்ட் காலியும் வச்சு ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஒரு சுத்தி போல்டு. அவர் போல்டு, லாரி டமால், டிரைவர் ஃபனால், கேம் ஓவர். But yes, they completely
ஆசை இருந்தது. அந்த ஆதங்கம் வெளில வந்துருச்சு. இல்ல ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கு. பட் அபிஷேக் சர்மா பத்தி ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு P-Dog. பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா P-Dog அவரோட நம்பர்ஸ் சோ ஃபார் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன் 2024 குவாலிஃபயர் 1 வெர்சஸ் KKR வெறும் 3 ரன். அதுக்கப்புறம் குவாலிஃபயர் 2 வெர்சஸ் RR வெறும் 12 ரன். அகைன் இந்த ஃபைனல்ஸ் வெர்சஸ் KKR 2 ரன் அண்ட் இன்னைக்கு 0. why is he not able to get the rhythm? இந்த மாதிரி ஒரு பெரிய கேம் அப்படின்னு வரும்போது what is happening to அபிஷேக் சர்மா? எவ்வளவு அழகா அவரு சொன்னாரு. இப்போ எவ்வளவு அழகா அவர் சொன்னாரு, சப்மிட் பண்ணாரு மேட்ச் எங்க போச்சுன்னு. நீ 240 பாக்குற. இப்ப நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன், 16 ரன்ஸ் மோர் தென் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். அவ்வளவுதான். 16 ரன்ஸ் எல்லாம் நான் ஒரு 55 ரன் போட்டேன்னா கேம் ஓவர். 16 ரன்ஸுக்கு T20ல ஒண்ணுமே கிடையாது. நீ ஒன்னே கூட்டு என்ன சொன்னோம் பேட் சொன்னார் பாருங்க, வேற ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. எஸ் we are starting power play, I'm not denying it. So you don't get overawed by what you are seeing in the board. ஃபேஸ் பை ஃபேஸ் வின் பண்ணலாம். கடைசி 5 ஓவர்ல 70 ரன் அடிக்க முடியும். அந்த மாதிரி ஆடுங்க. ஃபர்ஸ்ட் பாலே என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் பாலே போக வேண்டியது அபிஷேக் சர்மா. he was lucky. am I right Ash? முத பாலே அதாவது no matter what, one of the world's best is against you and you are going to chase 244 Mahmood score. You need a start from your opening batsman to have any chance of chasing it. No matter what, your advantage Royals at break. அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணும்? ஒரு 2 பால் அடியா. நீங்க சொன்னீங்கல்ல 1 2 எத்தனை பால் ஆடி இருக்காரு? எந்த மேட்சும் 5 பால் ஆடல. மேட்ச் சொன்ன மாதிரி எப்படின்னா கருப்பா அப்படின்னு எடுத்த உடனே நீ முத பாலே நீ வந்தீங்கன்னா எப்படி இது பண்ண முடியும்? அதே மாதிரி ஆட் சொன்னாரு. அவர் சொன்னது ரைட்டு. 2.4 ஓவர்ஸ்ல 51 அப்படிங்கும் போது ஒரு ஓவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடுறாரு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ரைக் போலர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் bowling his third over and is only going to bowl 1 in the 10th overs and is no any other threat as big as ஜோஃப்ரா ஆர்ச்சர். அந்த ஒரு ஓவரை பாரியா அப்படின்னா இவர் இங்க கருப்பா அப்படின்னு நேர வர பால் ஓரத விக்கெட் இருந்து போடுறாரு. 3 ஸ்டம்பி ரூமை கொடுத்து, ரூம்னு சொல்லக்கூடாது, ரூம்னா இவ்வளவுதான், ஹோட்டலே கொடுத்துட்டாரு. எல்லா ஃப்ளோர்ல இருக்கிற ரூமையும் கொடுத்துட்டு இவர் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிக்க போறாரு. வாட் கைண்ட் ஆஃப். அதே மாதிரி ஆட் சொன்ன மாதிரி 10 ஓவர்ல 132, 10 ஓவர்ல 132, 10 ஓவர்ல 111 ரன்னு. தே வேர் வெரி மச் இன் த கேம். அந்த 11 to 15 ஃபேஸ் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா கடைசியில வந்து சிவாங் குமார் எல்லாம் அடிக்கிறார். சிவாங் குமார் 4 4 அடிக்கிறாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர். அப்படிங்கும் போது எவ்வளவு புவர் பிளானிங்கா இருக்கும். ரெண்டாவது எப்படின்னா, ப்ளீஸ் ஆஷ், ஐ வாண்ட் யூ டு ஈதர் அக்செப்ட் வாட் ஐ எம் சேயிங் ஆர் கோ அகேன்ஸ்ட் இட். எல்லா வென்யூலையும் நீ வந்து இப்படி முறுக்கு புழிஞ்சு ஒரே மாதிரி ஸ்லோயர் டெலிவரி இல்லைன்னா யார்கர் ஒரே பிளான் நீ போக முடியாதுடா. அகமதாபாத்ல ஒரு மாதிரி போடணும். ஆனா வந்து முல்லன்பூர்ல நான் எதிர்பார்த்த அளவுக்கு பேட்டிங் பாரடைஸ். இன்னைக்கு அவங்களுக்கு மேட்ச் போனதுக்கு காரணம் முதல் 8 ஓவர் நல்லா வந்து அந்த நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். வைபவ் சூரியவன்ஷி சின்ன வயசுல வந்துட்டு அப்படியே நின்றுட்டு அந்த கோனை டப்புன்னு அடிப்பாரு. அந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க. எல்லாம் த்ரோ டவுன் ஆஃப் ஆலிஸ். எனக்கே ஆசையா இருந்தது. நானும் 2 சுத்து தானே 6 போயிருப்போம். ஆஷ் இது கரெக்டான்னு மட்டும் சொல்லுங்க சார். இதை மட்டும் சொல்லிடுறேன். எக்ஸ்ட்ரா கவர்ஸையும் லாங் ஆஃப், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் மிட் ஆஃப், ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஃப்ரம் ரவுண்ட் விக்கெட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. இது வரைக்கும் யாரும் போட்டு நான் பார்த்தது இல்லை. அது ஏன்னு தெரியல. 2 6 அங்க விட்டோன்னே என்ன பண்ணாங்க, என்ன எக்ஸ்ட்ரா கவர்ஸ் உள்ள கொண்டாந்துட்டு டீப் மிட் விக்கெட் லாங் ஆனு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, டீப் மிட் விக்கெட் டீப் ஸ்கொயர் லெக். உனக்கு எங்க அடிச்சாலும் அங்க நீ ஃபீல்டரை வச்சுன்னு கரெக்டா எப்படி போடக்கூடாதோ அங்க நீ போட்ட. pathetic bowling that went on in 8 overs. இவங்கள ஒன்னே ஒன்று தான் சொன்னேன். 2 டீம் they were very poor against individual batsman plans. நம்பர் 10 பஞ்சாப் கிங்ஸ், நம்பர் 9 SRH. இதை வச்சு அவங்க இவ்வளவு தூரம் வந்தது. It is very commendable. We have to say well done SRH for making it to the playoffs. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரே சின்ன கருத்து மட்டும் இதில் வச்சிடுறேன். என்னன்னா, அவர் சொல்றது நான் ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன். பட் செகண்ட் வந்து SRHோட இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு போலிங் அட்டாக்கு இந்த சீசன் ஓவர் டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து எடுக்கவே மாட்டேன். அவங்க ஹோம் கிரவுண்ட் அவங்களோட கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இஷான் மலிங்கா, பிரபுல் ஹிங்கே, சகிப் ஹுசேன். என்ன ஒர்க் ஆகுதுன்னா, ஹைதராபாத்ல கிராஸ் கிடையாது, ஸ்கிட்டாய் வராது பேட்டுக்கு, ஒரு மாதிரி 2 பேஸ்ட் வரும். அதனால என்ன பண்றாங்க, பேட் கமின்ஸும் சேர்ந்து கொஞ்சம் பிரேவா போலிங் போடுறாங்க. எப்படியுமே ஹை ஸ்கோரிங் கேம்னு
ஒரு பால் யார்கர் போட்டா அடுத்த பால் ஸ்லோவர் பால் போட்டா அடுத்த பால் ஸ்லோவர் பவுன்சர். என்ன அன்பார்ச்சுனேட் ப்ராப்ளம்னா அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் போலர்ஸால பிச்சை டக்குன்னு படிச்சு அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் சொல்றேன், பீடாக் சொல்றதா கேக்குது எனக்கு. எக்ஸ்ட்ரா கவர், இன்ஃபேக்ட் பேட் கமெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஸ்ட்ரெயிட் மிட் ஆஃப் வச்சு இந்த ஸ்ட்ரெயிட்டா ரொம்ப அன்லக்கி. அந்த பால் கைக்கு போயிருக்கணும், கேப்ல போயிடுச்சு. என்ன பிளான்னா வைபவுக்கு யார்கர் போட்டுடலாம், விச் இஸ் அ குட் பிளான். பட் என்ன ஆகும்னா கிரிக்கெட்ல நீ ஒரு பிளானோட வருவ, அந்த பால்ல விக்கெட் விழலைன்னா T20 கிரிக்கெட் ரொம்ப ரூத்லெஸ். உனக்கு அடுத்த பால் அதே பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருந்தானா the guarantee of that same ball being executed is very little. 2 யார்கர் கூட நீ நெயில் பண்ணலாம், திரும்பி அவன் ஸ்ட்ரைக்ல இருந்தா அடுத்து என்ன 2 ஃபீல்டர் தான் சர்க்கிளுக்கு வெல்ல. ஐ ஃபீல் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓவர்ஸ்ல அவங்க பிளான் வைக்கல. யார்கர் போடலாம், அதுக்கேத்த மாதிரி ஃபீல்டு வைக்கலாம். 36 பால் யார்கர் நியூ பாலோட போடுறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா யார்கரோட ஒரு வைடு ஸ்லோவர் பால், ஒரு வைட் லைன் யார்கர், ஒரு வைட் லைன் ஹிட் ஆஃப் சைட்ல ஃபீல்டு வச்சுன்னு போட்டிருந்தேன்னா அவனை கன்ஃபியூஸ் பண்ணிருக்கலாம். பட் இது ஒன்னும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. நான் ஒரு வாட்டி இந்தியால ஒரு பையனோட கிரிக்கெட் விளையாடி இருக்கேன், அவன் பேர் நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கு எனக்கும் ஒரு கான்வர்சேஷன் மகாபாரதத்தை பத்தி ரொம்ப பேஷனட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அவன் என்ன சொன்னான்னா, மகாபாரதம் பூமியிலேயே நடக்கல, மார்ஸ்ல நடந்தது. ஏன்டா அப்படின்னா, பாரு அங்க நடந்ததுனாலதான் ரத்தத்தினாலதான் மார்ஸ் வந்து ரெட் ஆயிடுச்சுன்னா. ஏய் அதுக்கு ரீசன் இருக்குடா, அந்த ஊர்ல இருக்கிற சல்போர் ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க, அதனால ரெட்டா இருக்குடா. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் நாட் ரைட், தட்ஸ் நாட் தி பாயிண்ட். அந்த கான்வர்சேஷன் வச்சுப்போம். அந்த மாதிரி இந்த குழந்தை மார்ஸ்ல இருந்து வந்து பேட்டிங் ஆயிடுச்சு. இந்த உலகமே இல்லை, வேற வேற பூமி, அது வேற உலகம் பிளேயர் அது. அதுக்கப்புறம் துருவ் ஜுரேல் வந்து எக்ஸலண்டா ஆடினான், அதுவே ஸ்லோவா தெரிஞ்சுது. தவறு இல்லையா அதெல்லாம்? தாங்களை வைபவ் சூரியவன்ஷி திருத்திக் கொள்ள வேண்டாமா? எதற்கு திருத்த வேண்டும், ஏன் திருத்த வேண்டும்? அடி சஸ்திகா, நான் சொல்றேன், இதெல்லாம் சச்சின் டெண்டுல்கர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. மைக்கேல் வான் குசும்பம் போடுவோம் எப்போதுமே, இந்தியாவுக்கு அவன் தான் ஓப்பனிங் ஆடணும்னு. இருக்கிற டிராபிக் ஜாம்ல வைபவ் சூரியவன்ஷி நீ எடுக்கலன்னா எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க. இது ஆட்டம் கிடையாது, அவன் சொன்னா செம்ம ஆட்டம்னு. இது கரகாட்டம், சிலம்பாட்டம். நீ ஷார்ட்டா போட்டா கரகாட்டம், லெங்த் மிஸ் பண்ணா சிலம்பாட்டம். அதை மிஸ் பண்ணி கொஞ்சம் ஒய்டா போட்டனா டோர்னமெண்டோட முன்னாடி வந்து ஒய்டா போட்டா ஷார்ட்டா ஃப்ரண்ட்ல வச்சு கொடகால்பின் தான். இப்ப அப்பர் கட் ஆடுறான், அது ஒயிலாட்டம். ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கரங்காட்டம் 3 ஆட்டம் ஆடுறான். 10ஆவதுக்கு அடுத்த கேம்ல என்ன ஆட்டம் ஆட போறானே தெரியல. இது வந்து ஒரு சாதாரண வெரைட்டி கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, கேம் பெருசாக பெரிய கேமா இன்னும் கொஞ்சம் வேணா சுத்தி காட்டவா அப்படிங்கிறான். கம்ப கையில வச்சு எல்லாம் பாருங்க, இப்படி பாத்துட்டு வேணா இருங்க, அவ்வளவுதான். சத்யராஜ் இப்படிதான் வந்து ஒரு கையில் சுத்தி நிற்பாரு வில்லனுக்கு ஏத்தாப்புல, 2வது கையிலும் சுத்துவாரு, இப்படி எப்படி சுத்துவாரு, சுத்தாம சுத்துறான். அதுல வேற மெடிடேஷன். ஏண்டா நியாய தர்மம் இருக்கு வேணாமாடா? மெடிடேஷன் மேட்சுக்கு முன்னாடி எங்கேயாவது மெடிடேட் பண்ண மாதிரியாடா பேட்டிங் ஆடுற? குரோதம், அத்தனையும் குரோதம். But yes, coming நீங்க வந்து about Vaibhav Suryavanshi, I think all of us have that 65 sixes in a season. It is not simple. 2 மாசத்துல 65 சிக்ஸா? யார் நீங்க சொன்ன மாதிரி சுத்தி காட்டுறாரு. யாரா இருந்தாலும் வா கிரவுண்ட சுத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் my question next to P-Dog, it is not about Vaibhav Suryavanshi. All of us have spoken about him. But இந்த வருஷம் நம்ம யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் to complement a Vaibhav அப்படின்னா ஜெய்ஸ்வால தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இட் ஹஸ் பீன் அ துருவ் ஜுரேல். சம்வேர் இட் டிடன்ட் கோ வெல் ஃபார் ஜெய்ஸ்வால். தட் ஓகே, மேபி நெக்ஸ்ட் சீசன் அதை வந்து அவங்க சரி பண்ணிட்டு வரலாம், இல்லை நெக்ஸ்ட் கேமே கூட அவங்க சரி பண்ணிட்டு வரலாம். பட் ஹவு குட் ஹேஸ் திஸ் கை ஜுரேல் பீன்? ஏன்னா அந்த பிளேயிங் தட் செகண்ட் ஃபிடில் டு வைபவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபார் அ பர்சன் லைக் வைபவ். அந்த விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி சொல்லுங்க. பீடாக் தான் பேச போறாரு. ஏன் துருவ் ஜுரேல ஒன் டவுன் ஆடுறியே அப்படின்னு கேட்டது பீடாக் தான். அதனாலதான் அங்க போறேன். Because 50 of 21 balls today இன்னைக்கு, what a knock that was. And also LSG ஓட ஒரு must win gameல 225 run chaseல he scored 53 of 38, again complimenting Vaibhav. He has been absolutely great this season. Your thoughts on that, P-Dog? அதாவது சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு பக்கம் ஜெய்ஸ்வாலோ இல்ல வைபவ் இஸ் கோயிங் பெசர்ட், தென் இஸ் அலோட் டு பிளே செகண்ட் ஃபிடல். 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம்
இன்னைக்கு அவர் ஆடின மாதிரி ஆடணும். தென் he needs to make sure that I am going to take the aggressor route. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க 2 பேரும் அவுட் ஆன உடனே இந்த டெம்போ எப்படி மேல போச்சுன்னா அதுக்கு காரணம் துருஜுரல். கடைசி 5 ஓவர்ல இவங்க எவ்வளவு அடிச்சாங்க தெரியுமா? 36 ரன் அடிச்சாங்க. 36 ஆஷ் சொன்ன மாதிரி 270 போயிருக்கணும். they gave an opportunity for SRH to come back. ஜெய்ஸ்வாலோட பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு 22 யார்டு தள்ளி என்னோட இன்டர்நேஷனல் கெரியர் முடியறத நான் பாக்குறேன், கண்கூடா நான் பாக்குறேன். என்னோட கெரியர் முடியுது அப்படின்றத 22 யார்டு டிஸ்டன்ஸ்ல பாக்குறேன். அதுக்கப்புறம் மேட்ச் முடிச்சிட்டு டைரி மில்க் சாக்லேட் சாப்பிடுற ஒரு குழந்தை 17 பால்ல பாத்தீங்கன்னா புக் கிரிக்கெட். அப்பெல்லாம் எப்படின்னா நாங்க ஸ்கூல் நடக்கும் போதே புக் கிரிக்கெட் ஆடுவோம். பாடம் எடுத்துட்டே இருப்பாங்க டீச்சரு. 2-3 நிமிஷத்துல நான் 66 6 2 8ன்னுவேன். அந்த மாதிரி இவர் இன்னும் என்னன்னா இஸ் நாட் ஒன்லி அவுட் ஸ்மார்ட்டட் ஹிம் when it comes to number of runs. ஸ்கோர் போர்டை நான் பாக்குறேன் 80 for no loss. நம்ம எவ்வளவு இருக்கோம்னு பார்த்தா 8 பால்ல 8 ரன்னு, அந்த சுட்டி குழந்தை 72. அன்பார்ச்சுனேட்லி சம்டைம்ஸ் என்னன்னா நீ உன்னோட கேமை பார்க்கணும். யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் கான்சென்ட்ரேஷன் சீயிங் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன் அதர் சைடு. நிறைய கிரிக்கெட்டர்ஸோட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவன் தான் சொல்லியிருக்கான், நான் இந்த மாதிரி ஆட பாக்குறேன், அந்த சைட்ல அவன் அப்படி ஆடும்போது ஐம் ட்ரைங் டு மேட்ச் ஹிம் அண்ட் தென் ஐம் கெட்டிங் அவுட். இப்ப என்ன பண்றாரு, இப்போ ஒரு மாதிரி ரஸ்டியா இருக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஒரு 10-15 பால் 20 ரன் இந்த மாதிரி ஆடிட்டு தென் இஸ் ட்ரைங் டு கிவ் ஹிஸ் விக்கெட் அவே, ட்ரைங் டு மேட்ச் வைபவ் சூரியவன்ஷி. தட் காம்ப்ளெக்ஸ் இஸ் கில்லிங் மீ, சீயிங் ஹிஸ் கெரியர் கெட்டிங் டிமினிஷ்ட் டே பை டே பை தி எமர்ஜென்சி ஆஃப் a young boy. அந்த மாதிரி நீ யோசிச்சேன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அதான் சொல்லனேன். இவங்களும் இப்போ அடுத்த போட்டி பயங்கரமா இருக்கும். ஏன்னா அடுத்த போட்டி 2.5 vs 2.5 குவாலிஃபயர் 2ல 2.5 ஆட போறாங்கும் போது அது வின்னரை நீங்க ஜட்ஜே பண்ண முடியாது. வரேன் அதுக்கு வரேன். பட் பிஃபோர் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், SRH no matter what they've had a phenomenal season. அவங்களோட ஹோமை they have made it a territory. 9 wins 18 points just because of net run rate. அவங்க அந்த third அப்படின்ற அந்த பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. So before we move on, அவர் சொன்ன மாதிரி அடுத்த 2.5 versus 2.5க்கு நம்ம மூவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி I think we have to give it for SRH this season regardless of அதாவது அவங்க ஹோம் கேம்ஸ் தவிர மத்த கேம்ஸ் regardless of that we have to give it to them. ஒரு phenomenal season, 9 wins 18 points in the league stage only because of net run rate. அவங்க அந்த third positionக்கு வந்துட்டாங்க. For the SRH fans ஏதாவது சொல்லணும் அப்படினா what will you tell Ashna? చూడు బాబు, గేమ్ అవేర్నెస్ మంచిగా చేయాలి. ఈసారి కప్ మిస్ అయింది. మన సన్ రైజర్స్ హైదరాబాద్ లో సన్సెట్ ఇంకా ఆవలేదు. నెక్స్ట్ సీజన్ ఆరెంజ్ క్యాప్ ఆరెంజ్ ఆర్మీ తగ్గలా పెట్టదాం. పురిదా? తగ్గదలే మంచిగా రావాలి. ప్యాట్ కమిన్స్ కా ఆరెంజ్ ఆర్మీ తగ్గలా పెట్టదాం. சரி, ஓகே ஓகே. நீங்க ஏதாவது தெலுங்குல சொல்லணுமா பீடாக்? I can only give a word of appreciation for them. Ash இத ஒத்துப்பாரா, நீங்க இத ஒத்துப்பீங்களான்னு தெரியல. 10 strong teams. పీడాక్ తెలుగులో మాట్లాడతారా? ఈజీ చెప్పండి. సన్ రైజర్స్ కు ఒక మంచి మెసేజ్ ఇవ్వాలి. கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி ஓகே. இல்ல ரஜினி சார் சொல்லுவார் பாருங்க, இங்கிலீஷ் பேசுவார் பாருங்க, இந்த ஏதோ ஒரு படத்துல அந்த மாதிரி మంచిగా మెసేజ్ ఇవ్వాలి నెక్స్ట్ ఎపిసోడ్ లో. இவ்வுரா word of appreciation என்ன பொறுத்த வரைக்கும் தான். any team which is making it to the playoffs, the owner should be happy, the team should be happy. ஆனா அவ்வளவு தூரம் வந்துட்டு தோத்து போறோமே அப்படின்ற மன வருத்தம் எல்லா டீமுக்கும் இருக்குமே ஒழிய அதைத்தான் நான் சொல்லுவேன். அந்த பிளே ஆஃப்ஸ்ல ஒரு சில டீமுக்கு எல்லாமே தப்பா போகும். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இஷான் கிஷன் 500 இது ஏலம் போட்டேன், ஹென்ரிக் கிளாசன் 500, அபிஷேக் சர்மா 500, 3 பேர் சேர்ந்து 5 ரன்னு. சோ the problem is அன்னிக்கின்னு எல்லாமே தப்பா போகும். பேட் கமின்ஸ் bowling போடுவாரு, இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அடி வாங்குவார் பவர் பிளே. 4 ஓவர்ல 57. SRH, the team, their fans can be absolutely proud on the tremendous tournament they had. They were unfortunate to lose to a team which played better cricket than them. என்ன பொறுத்த வரைக்கும் well done லே. இப்படி இல்ல, இப்படி தగ్గதே. இப்படியா? சரி சொல்லு.
ஆல் ரைட். ஓகே ஃபைன். எஸ்ஆர்ஹெச்க்கு டாடா பை பை சொல்லியாச்சு. பட் அடுத்து யாருக்கு டாடா பை பை சொல்ல போறோம் அப்படின்ற டிஸ்கஷனுக்குள்ள தான் நம்ம வந்து போக போறோம். ஆர்ஆர் இப்போ நியூ அது ஏன் சண்டிகர்ல அது ஏன் அது போய்க்கிட்டு ஏன் போயிட்டா? நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் மெசேஜ் இது இருக்கே, உங்களுக்கு எபிசோட் இருக்கே. ட்ரேட் மை டாக்ஸ்லாம் நிறைய காட்! போயிட்டு இருக்கு. சூடு பிடிச்சிட்டு ஆல்ரெடி 7-7லாம் வேற இருக்கு. இறங்க வேண்டாமா? அங்க ப்ரிவ்யூ பார்க்கலாமே. இன்னைக்கே ஓ! பார்க்கணுமா? அவ்வளோ இருக்கு. நாளைக்கு வேணாமா? பண்ணலாம். ஐ அம் ஓகே. அவசரம் காதுமா. அ అవసరం కాదు. అవసరం లేదండి. అవసరం ఓకే. కాదు. లేదు. కాదు. ఏమీ అవసరం లేదు. ఏమి అవసరాలు లేదు. ఆ. నాளைக்கு எல்லாரையும் வந்து பாக்குது. నాளைக்கு అందరికీ నమస్కార. అమారాంగరం బారు. అమారావా? మన షో చూడండి. మన లైవ్ షో చూడండి. ట్రేడ్ గురించి మాట్లాడతాను. చెప్పు. చెప్తాను. ట్రేడ్ గురించి సమాచారం చెప్తాను. फिर क्या? క్వాలిఫైయర్ 2 గురించి మాట్లాడతాను. அதாவது தமிழ்ல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாளைக்கு ட்ரேட பத்தி பேச போறோம். நாளானைக்கு கேம பத்தி பேச போறோம். 3 பேரை குடுத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேயர் குடுக்குறாராம். ஓகே. சோ ட்ரிபிள் ட்ரேட பத்தி பேச போறோம். நாளானைக்கு கேம பத்தி பேச போறோம். இந்த சீசன்ல நடந்தது, நடக்க போறது, நடக்க இருப்பது எல்லாமே வந்து பேச போறோம். சரியா? நாளைக்கு லைவ்ல வந்து உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நான் சஸ்திகா. சத்யராஜன். சாஸ் டீ போட்டிருக்கிற ரவிச்சந்திரன் அஸ்வின். மற்றும் பாதிரியார் கெட்டப்ல இருக்கிற எங்கள் அண்ணன் பி டாக். Thank you so much for joining us on Game of Thrones brought to you by Makasha.